ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் மசாலாலாம் போட்டிருக்கேம்மா. உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்குது, பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுக்காங்க. வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. அது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் தக்காளி கூடவே வெங்காயம் வதங்கினோடனே தக்காளிலாம் போட்டுக்கிட்டு உடனே இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கல் உப்பு, புதினா அதெல்லாம் போட்டுக்கலாமா. நம்ம புதினா தக்காளி வதங்கினோடனே புதினா போட்டுக்கலாங்க. இந்த புதினா கூடவே நான் இஞ்சி பூண்டு அரைச்சி போட மாட்டேங்க, இடித்து போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா நல்லா கமகமாக நல்லா வாசனையாக சாப்பாடு நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும் சாப்பாடு. நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேங்க. சும்மா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேங்க நான். ஏன்னா இதுவே கொஞ்சம் போதுமான நல்லா காரம் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போன உடனே நம்ம அரிசி கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேம்மா. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் கரெக்டாக ஊற்றி செய்யுங்கம்மா அளவாக. அவ்வளோதாம்மா. நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் வச்சிட வேண்டியதுதாம்மா. நல்லா கலக்கி கொடுக்கணுமா. அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் வைக்க வேண்டியதுதாம்மா. 3 விசில் வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் 3 விசில் தான் விட்டேன், ஆனால் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் மாதிரியே இல்லை, பிரியாணி ரைஸ் மாதிரியே இருக்குது. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம் சைடிஷ்ஷாக. ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்தாலும் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தக்காளி சாதத்தை கூட தயிர் பச்சடி வச்சுருக்கிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.